இன்றளவும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன், அவர் அறிவார். அதற்கான சில நகர்வுகள், சில பணிகளை சத்தமில்லாமல் 2009க்கு பிறகு இந்த மண்ணில் எல்லாம் முடிந்து விட்டது என்று மிகப்பெரிய தமிழீழ விடுதலை ஆதரவு சக்திகள், அமைப்புகள், இயக்கங்கள், தலைவருக்கு பிடித்தமான நண்பர்கள் எல்லாரும் ஓய்ந்து ஒதுங்கிய போது இவரை பற்றி தமிழ் குரல் அருமை சகோதரர் ரகு அவர்கள் என்னிடத்தில் பகிர்ந்தார். அதற்கு பிறகு அவர், ஐயா, இன்னும் பலர் அமெரிக்காவில் இருக்கிற இவருடைய பழைய நட்புகளுக்கு தகவல் சொல்லி இந்த பெட்னா மாநாட்டுக்கு வேல்முருகன் அழைக்கப்பட வேண்டும் என்ற தகவலை இங்க இருக்கிற நல்ல உள்ளங்கள் எடுத்து கூறி என்னை அழைத்தார்கள். அங்கு இவர் ஆற்றிய பணிகளை குறித்து தோழர் அவர்கள் குறிப்பிட்ட சாக்ரட்டிஸ்ல இருந்து, சங்கரலிங்கிலிருந்து, ஐயா குப்புசாமியிலிருந்து எண்ணற்ற அங்க பெட்னாவுடைய முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள், தமிழீழ மண்ணிற்காக அமெரிக்காவில் பணி செய்கின்ற அக்கா புஷ்பராணி வில்லியம் போன்றவர்கள், என்னுடைய உறவினரான பண்டூட்டியார் அவர்களை 6 மாதம் தன்னுடைய இல்லத்தில் தங்க வைத்து நியூயார்க்கில் தமிழீழத்தில் விகிதம் அதை குறித்து உரையாடலுக்காக பல்வேறு தீர்மானங்களை வடிவமைப்பதற்கு பணி செய்த வழக்கறிஞர் சுகுமார் என்று நினைக்கிறேன் என்னை சந்தித்தார். நான் மாநாடு முடிஞ்சு சில வேலைகள் நிமித்தமாக சில பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம். புஷ்பராணி அக்காவும் நம்முடைய ஆனந்தி சசிதரன் ஈழத்தினுடைய அமைச்சரும் அங்க வெள்ள மாளிகையில முக்கியமான செக்ரட்டரி ஜெனரல் உள்ளிட்ட ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெப்டி ஜெனரல், இந்த லாபி மேன் என்று சொல்வார்கள், சர்வதேச அரசியலை கவனிக்கக்கூடிய, தெற்காசிய அரசியலை கவனிக்கக்கூடிய, இந்திய அரசியலை கவனிக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எல்லாம் ஈடுபட்டார்கள். அப்படி நாங்கள் ஈடுபட்டு அந்த தகவல் பரிமாற்றம் நடந்த உடனேயே உடனுக்குடன் அமெரிக்கா வெள்ளை மாளிகையிலிருந்து, துணை மாளிகையிலிருந்து எங்களுக்கான அழைப்புகள், சந்திப்புகள், 10க்கும் மேற்பட்ட அகில உலகத்தை கண்காணிக்கக்கூடிய அரசியலாளர்கள், வகுப்பாளர்கள், இவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. எப்படிங்க, இப்பதான் வந்தோம், நிகழ்ச்சி முடிச்சோம், கேட்டிருக்கிறோம், சந்திப்பு வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாம். ரொம்ப உச்சபட்ச அந்த அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு மையம் அந்த இடம் தான், செக்யூரிட்டி அதிது வெள்ளை மாளிகை ஒட்டி அந்த அலுவலகம். நான் ஒரு சாதாரண எம்எல்ஏ, ஆனந்தி அக்கா முன்னாள் ஒரு அமைச்சர் மாகாணத்துக்கு, புஷ்பராணி வில்லியஸும் ஒரு செயல்பாட்டாளர்.